என்னால் எதுதான் பண்ண முடியாது, எல்லாமே பண்ண முடியும் அப்படின்ட்டு எல்லா விஷயங்களையும் வந்து பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள் சார், எங்களுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அவருடைய சன் இருக்கார்ல, இவருக்கும் மேலே அப்படின்னு தான் சொல்லும். என்ன வயசு இருக்கும், ஒரு 4 வயசு 3 வயசு இருக்குமா அவருக்கு. அவரும் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. கிளாசிக்கல் மியூசிக்கில் 72 கர்தாஸா பாடிட்டே பியானோ வாசிக்கிறதுல வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு தங்கக்குட்டி. ஸோ உங்கள் 2 பேருமே மனமாற வரவேற்கிறோம். எங்களுக்காக சில வார்த்தைகள். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மற்றற்ற மகிழ்ச்சி. இங்கே இருக்கிறதுல ஒன் ஆஃப் தி யங்கஸ்ட் ஆடியன்ஸுங்கிறதுனால அவருடைய குரலில் உங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்த்து சொல்லணும்னு நினைக்கிறேன். வழக்கமாக நாங்கள் விஷ் பண்ணும்போது ஒருத்தர் குட் மார்னிங் என்று சொல்லிக்கொள்ளாமல் ஹெல்த்தி மார்னிங் என்று தான் சொல்வோம். ஹெல்த்தி ஆஃப்டர்நூன், ஹெல்த்தி ஈவினிங் என்று அவர் சொல்லும் பொழுது நீங்கள் கூட சொல்லலாம். இது ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் இது போன்ற நல்ல சொற்கள் சொல்ல வேண்டிய கட்டாயம் இன்னும் அதிகமாக இருக்கிறது. கோவிட் பேரிடர் காலம் நிறைவுக்கு வந்து கொண்டிருக்கிறதோ என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு தன்னம்பிக்கை வந்து கொண்டிருக்கிறது. இந்த காலத்திலும் கூட சொல்லலாம். இப்போது ஆர்வனை நம்ம விஷ் பண்ண சொல்லலாம். ஆர்வன் ஹெல்த்தி மார்னிங் சொல்லுங்கள். ஹெல்த்தி மார்னிங். இல்லை, நீங்கள் திரும்ப சொல்லலையே. அது என்னன்னா, நான் உங்களை எல்லாம் பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஆசையாக இருக்கிறது. எப்படி என்னால் பார்க்க முடியும் என்றால் உங்களுடைய குரல்களின் வழியாகவும் நீங்கள் கொடுக்கக்கூடிய கரவொலிகளின் வழியாகவும் தான் உங்களை நான் பார்க்க முடியும் நிச்சயமாக, இல்லையா? அதற்காக தான் நான் சொன்னேன், நீங்கள் ஹெல்த்தி மார்னிங் என்று சொல்லும்போது நீங்கள் எல்லாம் சொல்லலாம். ஹெல்த்தி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நைஸ், ஸோ நைஸ். மாயோன் ஒரு அற்புதமான நாள் இது. டீசர் லான்ச் என்ற முறையிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விழா மகிழ்ச்சியான ஒரு நாள். ஏனென்றால் ஒரு முக்கியமான முன்னெடுப்பு இன்று தொடங்கி இருக்கிறது. டீசரில் கூட ஆடியோ டிஸ்கிரிப்ஷன். இந்த ஆடியோ டிஸ்கிரிப்ஷன்னா என்னன்னு ஒரு சின்ன விளக்கம் ஒரு ஒரு சில வாக்கியங்களில் சொல்லிடுறேன். பொதுவாக இந்த ஐக்கிய நாடுகள் அமைப்பு வெளியிடக்கூடிய பட்டியலில் நீங்கள் பார்க்கலாம், ஒவ்வொரு ஆண்டும் மனிதர்கள் வாழ்வதற்கு உகந்த நாடுகள் எவையெல்லாம் என்ற அந்த பட்டியல் வரும். அந்த பட்டியலில் அவர்கள் ஏன் இப்படியெல்லாம் பட்டியல் கொடுக்கிறார்கள், என்னென்னவெல்லாம் இதற்கு அவர்கள் குறிகளாக வைத்திருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது ஆண் பெண் சமத்துவம், அனைவருக்குமான வாய்ப்புகள், வசதிகள், கல்வி, அதோடு கூட சமூகத்தில் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா, இதோடு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறப்பு திறனாளிகள், மாற்றுத்திறனாளிகள் என்பதிலிருந்து அடுத்த கட்டத்திற்கு நான் செல்ல இருக்கலாம் என்று நினைக்கிறேன். நான் சிறப்பு திறனாளி, ஸ்பெஷலி ஏபிள்டு, ஸ்பெஷலி சேலஞ்ச்டு, சிறப்பு சவாலாளர்கள், அந்த சிறப்பு திறனாளிகள் எப்படி நடத்தப்படுகிறார்கள், வாய்ப்புகள் அவர்களுக்கு காழ்ப்புணர்ச்சி இல்லாத வாய்ப்புகளாக, அதாவது ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் விதவுட் ப்ரெஜுடிஸ் என்ற முறையிலே வழங்கப்படுகின்றனவா என்பனவற்றையெல்லாம் கணக்கில் கொண்டுதான் அந்த நாடு ஒரு தலை சிறந்த நாடு அல்லது மனிதர்கள் வாழ்வதற்கான உகந்த நாடு என்று சொல்கிறார்கள். அந்த பட்டியலில் எல்லாம் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் என்று சொல்லக்கூடிய நாடுகள், அமெரிக்கா கூட சற்று பின்னால் தான் இருக்கிறது. ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் நார்வே, ஸ்வீடன், டென்மார்க், கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து போன்ற நார்டிக் கண்ட்ரிஸ் தான் முன்னணியில் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் கண்ணதாசன் சொல்லுவார் அல்லவா, எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் என்று சொல்வார் அல்லவா. அது எல்லாரும் எல்லாம் எப்படி பெறுவதென்றால், ஒரு திரைப்படம் என்பது மிக முக்கியமான ஒரு மீடியா, ஒரு ஊடகம், அனைவருக்கும் சென்று சேரக்கூடிய ஊடகம். அந்த ஊடகத்தில் வரக்கூடிய காட்சிகள் எல்லாம் பார்வை சவால் கொண்டவர்களால் எப்படி பார்க்க முடிகிறது. குறிப்பாக மாயோன் படம் போன்ற படங்கள் எல்லாம் ஏனென்றால் அது நிறைய காட்சிகள் அமானுஷ்யம் தொடர்பான காட்சிகளாகவும் அடிக்கடி காட்சிகளை மட்டுமே மையப்படுத்தி இருக்கக்கூடிய காட்சிகளாகவும் இங்கே நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். ஏனென்றால் நம்முடைய பெரும்பான்மையான தமிழ் படங்கள் நல்ல வேளையாக டயலாக்ஸ் என்பதை மட்டுமே மையமாக கொண்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கெல்லாம் மகிழ்ச்சி தான். ஆனால் இப்படிப்பட்ட சில படங்கள் வரும்பொழுது விஷுவல்ஸ், அதாவது காட்சிகளை மட்டுமே மையமாக கொண்டு அப்படியே மியூசிக் மட்டும், ரீரெக்கார்டிங் மட்டும் வந்து கொண்டு என்ன டிக்கெட்டுன்னா வாட் இஸ் தட், என்ன நடக்குது, அப்போ தான் அந்த இடத்துல நீங்கள் கேட்டுருங்க. இப்போ நீங்கள் கேட்ட அந்த குரல் இருக்கிறது அல்லவா, காட்டுக்குள்ள திருவிழா நடக்குது, அந்த மாதிரி சொன்னோம் இல்லையா, சிபி சத்யராஜின் தேடலில் எல்லாம் சொன்னீங்கல்ல, ராதா ரவியின் ஆவேசம் அப்படிலாம் சொன்னேன் இல்லையா, அது என்னோட குரல் தான் நீங்கள் கேட்டது அந்த ஆடியோ டிஸ்கிரிப்ஷனில். அது
மகிழ்ச்சியான தருணம் என்னவென்றால் என் சமூகத்தை, அதாவது என் கம்யூனிட்டி, விஷுவலி சேலஞ்ச் பீப்புள் என்று சொல்லக்கூடிய என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு பயன்படக்கூடிய ஒரு வேலையை நான் செய்திருக்கிறேன். அந்த வேலையை செய்வதற்கான வாய்ப்பை வழங்கிய என்னுடைய சகோதரர் அருண்மொழி மாணிக்கம் அவர்களுக்கு நீங்கள் என் சார்பிலும் ஒரு பலத்த கரவொலி கொடுக்கலாம். அதாவது அந்த படத்தினுடைய மகத்துவம் அவர்களுக்கும் போய் சேர வேண்டும், எங்களுக்கும் அது என்னவென்று புரிய வேண்டும். நீங்கள் பார்த்தீங்க, அது 2 முறை உங்களுக்கு காட்டினாங்க. ஏன் காட்டினாங்கன்னா, முதல் முறை நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் என்ற அதோடு வந்தது, அந்த விவரங்கள், அதாவது ஒலி விவரத்தோடு வந்தது. அதே நேரத்தில் அது இல்லாமலும் வந்தது. இல்லாமல் வந்த பொழுது நிறைய ரீரெக்கார்டிங்ஸ் வந்தது, சத்தம் வந்தது. அந்த சத்தத்தில் அருள்மொழி மாணிக்கம் ப்ரெசன்ஸ் என்றெல்லாம் வந்துச்சு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, யூ கேன் see. ஆனால் நிச்சயமாக இந்த ஆடியோ டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும் பொழுது எல்லோராலும் அது ரசிக்கப்படும். நான் இன்னொன்று கேட்குறேன், நீங்கள் ஆடியோ டிஸ்கிரிப்ஷனோட பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது இடைஞ்சலாக இருந்துச்சா? அது வாஸ் இட் அ டிஸ்டர்பன்ஸ்? வெளிநாடுகளில் எல்லாம் என்ன செய்கிறார்கள் என்றால், படங்களில் கூட அது போன்ற, அதாவது மெயின் ஸ்ட்ரீம் த்ரூ அவுட் த மூவி 2 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ படங்கள் இருந்தால் அந்த படம் முழுமையும் கூட ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் எங்கெங்கெல்லாம் தேவைப்படுகிறதோ, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கூட நான் ஸ்டாப்பாக வெறும் மியூசிக்கில் மட்டும் அப்படியே விஷுவல்ஸ் ஓடிட்டு இருக்கும். அப்போ என்ன நடக்குது, அந்த 2 பேருக்கு நடுவில் என்ன நடக்குது, இல்லை அந்த 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 காட்சி அமைப்பு என்ன, அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை கார்டு ஏதாவது காட்டுறாங்களா, என்ன சொல்கிறாங்கங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ஆடியோ டிஸ்கிரிப்ஷன். அதற்கு தனியாக டிவைஸ்லாம் வச்சு அந்த டிவைஸ் மூலமாக அதை ஹெட்செட்ஸில் காதில் ஏன்னா மற்றவங்களுக்கு உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் அதை அவங்க காதில் மட்டும் வச்சுக்கிட்டு அந்த ஒரு பர்டிகுலர் டிவைஸில் பட்டன் இருக்கும், அதை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா ஆடியோ டிஸ்கிரிப்ஷன்ஸோட முழுமையாக வரும். அது மட்டும் இல்லை, அந்த படத்தில் அந்த நடிகரோ அந்த காட்சி அமைப்பில் என்னென்ன கலர்ஸ்லாம் இருக்குது, எப்படிப்பட்ட காட்சி அமைப்புகளில் அந்த கருவிகள் எல்லாம் எக்விப்மெண்ட் என்னவெல்லாம் பயன்படுத்தப்படுகின்றன என்பனவற்றையெல்லாம் கூட அதில் சொல்லியிருப்பார்கள். அந்த நிலை நமக்கு இப்பொழுதுதான் வந்திருக்கிறது. இப்பொழுதுதான் என்று சொன்னால் ஒரு சில ஆண்டுகளாகத்தான் நாம் இந்த சினிமாவிற்கு ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் என்ற முறையில் வந்திருக்கிறோம். அதிலும் கூட ஒரு முன்னெடுப்பாக நம்முடைய டபுள் மீனிங் ப்ரொடக்ஷன்ஸ் அருள்மொழி மாணிக்கம் அவருடைய இந்த ப்ரொடக்ஷனில் வந்த சைக்கோ படத்திற்கு முழுமையாக ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்காங்க. சைக்கோ படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்துக்கு த்ரூ அவுட் த ஃபில்ம், இது டீசருக்கான ஆடியோ என்பதை மட்டுமல்லாமல் முழுமையான படத்தில் அந்த ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் வரும். இது போல் ஏன் செய்ய வேண்டும் என்றால், ஒன்று எங்களுக்கெல்லாம் பயன்படுகிறது என்பது ஒன்று, இன்னொன்று இப்படிப்பட்ட மனிதர்களையும் சேர்த்து கொண்டு அரவணைத்த சமூகமாக நாம் வளர்ந்தால்தான் உண்மையான முன்னேறிய சமூகமாக நாம் நம்மை சொல்லிக்கொள்ள முடியும் இல்லையா? இல்லையென்றால் அவங்களுக்கு போய் சேராதுங்கிற மாதிரி. அதே மாதிரி இந்த ஹியரிங் இம்பேர்ட், செவி சவால் கொண்டவர்களுக்கான அந்த வகையில் தான் அந்த கேப்ஷன்ஸ்லாம் போடுறோம் நம்ம இல்லையா? அது அமெரிக்கா போன்ற நாடுகளில், ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸில் எந்த விதமான படங்கள் வந்தாலும், தொலைக்காட்சி தொடராக இருந்தாலும் சரி, குறும்படமாக இருந்தாலும் சரி, ஏன் விளம்பர படமாகவே ஒரு 30 செகண்ட்ஸ் வரக்கூடிய விளம்பர படத்தில் கூட விஷுவல் இருந்தால், அதுக்கு கேப்ஷனிங் இல்லாமல் வந்தால் அந்த படத்தை யார் எடுத்தார்களோ அவர்களுக்கு 5 ஆண்டுகள் சிறை என்றெல்லாம் வைத்திருக்கிறார்கள். எப்பொழுது 1969 காலகட்டத்திலிருந்தே அந்த தொலைக்காட்சிகளுக்கான அந்த நெறிமுறைகள் அங்கே வகுக்கப்பட்டு விட்டன. இப்பொழுது இங்கு வந்து கொண்டிருக்கிறது, நாமும் முன்னேறி கொண்டிருக்கிறோம் என்பது தன்னம்பிக்கை செய்தி தானே, மகிழ்ச்சி. எனவே இந்த ஒரு வேலையில், இந்த ஒரு மகத்தான ஒரு செயலில் என்னுடைய பங்கும் சிறிதாக இருக்கிறது. செப்டம்பர் 29ஆம் தேதி எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அந்த தொலைபேசி என்பது இளவேனில், நல்ல தமிழ் பேரில் இளவேனில் என்ற அந்த தம்பி கூப்பிட்டு, எனக்கு இது வரைக்கும் அறிமுகம் இல்லாத தம்பி, அவர் என்ன சொன்னார்னா, இன்ஸ்பைரிங் இளங்கோ எஸ் என்ன ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் ஒரு வேலை ஒன்று இருக்குது, அது நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு குரல் கொடுக்கக்கூடிய துறையில் நான் 1996 இருந்து வருகிறேன். நீங்கள் பரவலாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பல விளம்பரங்களுக்கு என் குரல் தான். இந்த பிரின்ஸ் ஜுவல்லரி பனகல் பார்க் சென்னை, இதெல்லாம் என்னோட குரல் தான். அதுபோல் அந்த
Raymond, the mark of a complete man என்ற அந்த வாய்ஸ் என்னோட குரல் தான். அடையார் ஆனந்தபவன் அனைவருக்கும் ரொம்ப பிடித்தது. அது ஆமாம், சர்க்கரை நோய் இருப்பவர்களுக்கு மட்டும் பிடிக்காது. அது மாதிரி அந்த அதுபோல விளம்பரங்களுக்கெல்லாம் இன்னொன்று, இதெல்லாம் நான் சொல்லும் பொழுது நீங்கள் கைத்தறல் கொடுக்குற மகிழ்ச்சி தான். ஆனால் எனக்கு மிக பெருமிதமாக நான் நினைப்பதே தெரியுமா, இஸ்ரோ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் என்ற அந்த நிறுவனத்திற்கு அவர்கள் எப்பொழுதெல்லாம் ஜிஎஸ்எல்வி லான்ச், சேட்டலைட் லான்ச் செய்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அதை குறித்த விவரணை படங்களில் என்னுடைய குரல் தான் பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்பது எனக்கு மிக மகிழ்ச்சியான ஒரு பகிர்வாக நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். தமிழக அரசு, ஒன்றிய அரசினுடைய அனைத்து டூரிசம் டிபார்ட்மெண்ட், சுற்றுலாத்துறை சார்ந்த அனைத்து ஆவணப்படங்களிலும் பெரும்பான்மையாக ஒரு 90 விழுக்காடு என்னுடைய குரல் தான் இருக்கும். இப்போ ஊட்டியை பற்றி நீங்கள் எதாவது டாக்குமெண்ட்ரி பார்க்கணும், கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ரி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என் குரலை கேட்காம நீங்கள் தப்பிக்க முடியாது. அதுபோல் அப்படிப்பட்ட ஒரு துறையில் நான் இருந்து வருகிறேன் என்றாலும் இப்பொழுது என் மக்களுக்காக, நம் மக்களுக்காக இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்வதற்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். இந்த வாய்ப்பு என்று நான் சொல்லும் பொழுது இந்த ரொம்ப நான் நின்றுட்டுருக்கேன், கால் வலிக்குதா? யூ கேன் கோ. பாய் சொல்லிட்டு போ. பாய். ஆமாம், இப்போ அதாவது வாய்ப்பு என்பது என்னுடைய மக்கள் இங்கே வந்திருக்கிறார்கள், எபிலிட்டி ஃபவுண்டேஷனை சார்ந்த மக்கள். அவர்களுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த குரல் கொடுக்கக்கூடிய துறையில் உலகத்திலேயே நான் ஒருவன் மட்டும்தான் கமர்ஷியல் ஆர்டிஸ்ட், வாய்ஸ் ஆர்டிஸ்ட் என்ற முறையில் இருக்கிறேன். இங்கே எங்களுடைய குடும்ப உறுப்பினர் மதிப்பிற்குரிய ராதா ரவி அவர்கள் வந்திருக்கிறார்கள். எங்களுடைய அப்பா என்று தான் நாங்கள் எப்பொழுதுமே சொல்லுவோம். ஸ்ரீலதாவுக்கு குறிப்பாக இன்று அவருடைய பிறந்தநாளுக்கான ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் என்ற முறையில் வந்திருக்கிறார். நான் ஏன் அவரை சொன்னேன் என்றால், அவர் என்ன செய்தார் என்றால், டப்பிங் யூனியன், அவர் தலைவராக இருக்கக்கூடிய டப்பிங் யூனியனில் என்னை மெம்பராக, ஆனரரி மெம்பராக மாற்றியிருக்கிறார். அதாவது இது எதற்கு சொல்கிறேன் என்றால், நான் குரல் கொடுக்கும் துறையில் இருக்கிறேன் என்றாலும் கூட இந்த அங்கீகாரம் வந்ததற்கு பிறகு நான் இனிமேல் திரைப்படங்களுக்கு கூட பேசலாம், திரைப்படங்களுக்கு கூட இப்படிப்பட்ட ஆடியோ டிஸ்கிரிப்ஷனாக இருக்கலாம் அல்லது மெயின் மூவியாக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் நாம் பேசலாம் என்ற அந்த அங்கீகாரம் எனக்கு அவரால் தான் வழங்கப்பட்டது. என் சார்பில் ஒரு முறை மீண்டும் எனக்கு இன்னொரு இன்ப அதிர்ச்சி என்று தான் சொல்ல வேண்டும். நம்முடைய நக்கீரன் கோபால் அவர்கள் கயமைக்கு எதிராக அவருடைய கம்பீரமான கனிவான குரல் என்றுமே ஒலித்து கொண்டு தான் இருக்கிறது. கரெக்ட் தானே? ஒத்துக்கிறீங்களா? கைத்தட்டலாம், இல்லைன்னா கைத்தட்ட வேண்டாம். தேங்க்யூ. அப்போது அவரும் கூட எங்களுடைய குடும்ப உறுப்பினர் தான். எந்த அளவிற்கு என்றால் ஆர்வன் மாமா என்று தான் சொல்ல வேண்டும். அதில் முக்கியமான செய்தி என்னவென்றால், அவர் எப்பொழுதுமே நாங்கள் எப்பொழுது சந்தித்தோமோ அப்பொழுதிலிருந்து சொல்லி கொண்டிருக்கிறார், தம்பி, நக்கீரன் குழுமம் உங்களோடு எப்பொழுதுமே பயணிக்கும் என்று சொல்வார். அது அவர் சொல்ல வேண்டிய அவசியமில்லை, அது அவருடைய அந்த உண்மையான இங்கிருந்து வந்தது, இங்கிருந்து வராமல் என்பதுதான் அங்கு சிறப்பு. எனவே இப்போ இங்கே கதாநாயகனாக இருக்கக்கூடிய நம்முடைய சிபி சத்யராஜ் பார்த்திருக்கிறேன். நல்ல, அதாவது அவருடைய உடலை போலவே உயர்ந்த உள்ளத்தை கொண்டவராக தெரிகிறார் அவர். அப்படிப்பட்ட மனிதர். இன்னும் நான் சந்திக்காத உங்கள் பேரை எல்லாம் சொல்லவில்லை, தவறாக நினைக்க வேண்டாம். இந்த நிகழ்ச்சிக்கே முதல் மூலவராக இருக்கக்கூடிய நம்முடைய அருள்மொழி மாணிக்கம் அவர்களை நான் இங்கு அழைக்க விரும்புகிறேன். ஒரே ஒரு 2 செகண்ட்ஸ். அருள்மொழி மாணிக்கம் அவர்கள், ஏனென்றால் என்னுடைய வகையில் நான் வேக்சினேட்டட் தான், தடுப்பூசியெல்லாம் போட்டாகிவிட்டது. எனவே ஒரு சின்ன ஹக் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் உங்கள் சார்பில். நல்ல முயற்சிகள் தொடர வேண்டும். நீங்கள் எல்லாம் இப்படி ஆதரவு கொடுக்கும்போது நல்ல முயற்சிகள் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். நாம் இப்பொழுதெல்லாம் என்னென்னா, சோஷியல் மீடியாவில் எப்போ பார்த்தாலும் நெகட்டிவ் நியூஸ் தான் அதிகமாக இருக்குது. ஒத்துக்கிறீங்களா? எஸ். ஒத்துக்கிறீங்களா? நெகட்டிவ் நியூஸ் தான் அதிகமாக இருக்குது. எஸ் ஆர் நோ? எப்போ பார்த்தாலும் யாராவது திட்டுறாங்க, ஏதாவது ஒரு அப்யூஸ் இருக்குது, ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ். இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட விழாக்கள் எல்லாம் நிச்சயமாக மக்களுக்கு தன்னம்பிக்கை கூட்டும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். என் தன்னம்பிக்கையை நிச்சயமாக கூட்டியிருக்கிறது. நாம் எல்லாம் ஒரு உறுதி எடுத்துக்கொள்ளலாம். இனிமேல் நமக்கு வரக்கூடிய எந்த விதமான நெகட்டிவ் பதிவுகள்
எதுவாக இருந்தாலும் நாம் பகிரவே மாட்டோம் என்று நமக்குள்ளேயே ஒரு உறுதி எடுத்துக்கொள்ளலாம். நெகட்டிவான ஒரு பகிர்வாக இருந்தால், பாசிட்டிவாக இருந்தால், நம்மில் அடையாளம் காணக்கூடிய மனிதர்கள் என்று நாம் நினைத்தால், நல்ல செய்தி என்று நினைத்தால் அவற்றை பகிரலாம், அந்த ஒளிக்காட்சியை பகிரலாமே தவிர அப்படி பகிர வேண்டாம் என்ற ஒரு தாழ்மையான வேண்டுகோள் உங்களுக்கு முன் நான் வைக்கிறேன். நான் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன் எப்பொழுதுமே. இந்த விழாவிற்கான இன்னொரு முக்கிய பின்னணியும் உண்டு. என்னவென்றால், இந்த நான் என்னுடைய மக்களுக்காக பேசிக்கொண்டிருந்தேன், சற்று தடம் மாறி இருக்கிறேன் நினைக்கிறேன். என்னுடைய மக்களிடம் சொன்னேன், வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்பொழுது நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மேக் ஹே when the sun shines என்று சொல்வார்கள். அப்படி காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று சொல்வார்கள். அப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு நாம் நம்மை முதலில் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான். முதலாக 1997 எனக்கு அந்த விளம்பரத்திற்கு குரல் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு வந்த பொழுது இப்படியெல்லாம் ஒரு துறை இருக்கிறது, வாய்ஸ் ஓவர் என்றெல்லாம் தெரியவே தெரியாது. ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பு வந்தது. எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டி என்ற அப்பொழுது இருந்தது தரமணியில். அந்த இடத்தில் சென்று முதலாக என்னுடைய அந்த ஒலிப்பதிவு கூடத்தில் என் குரல் பதிவு செய்யப்பட்டது. அனைவருக்கும் பிடித்திருந்தது. குறிப்பாக நான் எப்பொழுது அந்த ரேமண்ட் த மார்க் ஆஃப் a complete man என்று பேசினேனோ அப்பொழுதிலிருந்து எனக்கு வாய்ப்புகள் அதிகமாக வரத் தொடங்கின. இன்னொன்றும் நான் சொல்கிறேன், குறிப்பாக பார்வை சவால் கொண்ட என்னுடைய நண்பர்களுக்காக சொல்கிறேன், இந்த துறையில் நல்ல பணம் சம்பாதிக்கலாம். உண்மையை சொல்கிறேன், நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. இப்போ நீங்கள் இந்த பிரின்ஸ் ஜுவல்லரி, பனகல் பார்க், சென்னை என்று சொன்னால், அந்த காலத்தில் நான் சொல்கிறது 1997 6 நினைக்கிறேன், என்னுடைய நினைவு சரியாக இருக்கும்னா கிட்டத்தட்ட எனக்கு 70,000 ரூபாய் கொடுத்தாங்க. 70,000 rupees செக் கொடுத்தாங்க. அப்போது ரேமண்ட்ஸுக்கு இன்னும் அதிகம், ரைட்? அது ஒரு 6 டிஜிட்டில் இருந்துச்சு. அது அப்படிப்பட்ட நல்ல துறை. ஒரு 1.25 லட்சம் வச்சுங்க. இப்போ சொன்னால் உனக்கு கேட்க மாட்டீங்க நீங்கள். இல்லை, நம்ம ஐடிக்கெலாம் பயப்பட வேண்டாம் நினைக்கிறேன். இப்போல்லாம் முடிஞ்சிருச்சு அது. ஆனால் நல்ல துறை. நீங்கள் சின்ன வாய்ஸ் ஓவர்ஸ் பேசி இன்றைக்கி நிறைய யூடியூப்ஸ்லாம் வாய்ப்புகள் கொடுக்கின்றன. அது போல் இருக்கும்பொழுது உங்களுக்கென்றே நீங்களே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதில் உங்களுடைய குரல் எல்லாம் வைத்து நிறைய வாய்ப்புகள் நீங்களே ஏற்படுத்திக் வாய்ப்புகள் உங்களுக்கு தரப்படாவிட்டால் நீங்களே வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளலாம் என்பது தான் இன்றைய காலகட்டம். எனவே நான் அப்படி நீங்கள் கேட்கலாம், நான் ஒரு சிங்கர்னு சொன்னாங்க, அப்போ ஏன் சினிமாவில் ஏன் பாடலை அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்குறத நானே நினச்சிக்கிறேன். கேட்கல நீங்கள், நானே நினச்சிக்கிறேன். அப்போ ஏன்னா அதற்காக நான் எந்த முயற்சியுமே செய்யவில்லை. இந்த மக்களை இன்ஸ்பயர் செய்ய வேண்டும் என்ற என்னுடைய பேச்சின் மூலம் அதில் மட்டுமே நான் குறியாக இருந்து விட்டேன். இப்பொழுது என்னுடைய இணையர் ஸ்ரீலதா வாழ்க்கையில் இணைந்திருக்கிறார்கள். அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இனிமே சினிமாவில் பாடியே ஆகணும்னு சொன்னாங்க. அவங்க ஏன் சொன்னாங்கன்னு நான் கேட்டேன், எதுக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணுமா இல்லை நிறைய பப்ளிசிட்டி வேணுமா அதுக்காகவானா? இல்லை, அப்படி கிடையாது. உங்கள் இன்ஸ்பிரேஷன் இப்போது சில லட்சம் பேருக்கு சென்று அடைந்து கொண்டிருக்கிறது. அது பல லட்சமாக பல கோடிகளாக உலகளாவிய அளவில் செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் திரைத்துறையில் இருந்தால்தான் அந்த வெளிச்சம் மிகப்பெரிய வெளிச்சம் என்று சொன்னார்கள். சரிதானே? அதைத்தான் நானும் ஏற்றுக்கொண்டு இப்பொழுது அதற்கான வேலைகளும் நடக்க தொடங்கி இருக்கின்றன. யார் கண்டா நம்முடைய டபுள் மீனிங் ப்ரொடக்ஷன்ஸ்லேயே ஒரு பாட்டு பாடினாலும் பாடிடலாம், சொல்ல முடியாது என்ன? அதுபோல் இப்படியெல்லாம் வாய்ப்புகள் இருக்கின்றன. 4.5 கோடி மக்கள் இந்தியாவில். முக்கியமான தகவல் நான் சொல்ல விரும்புகிறேன், பகிர விரும்புகிறேன். 4.5 கோடி என்பது சாதாரணமான எண் அல்ல. 4.5 கோடி பேருக்கு ஏதாவது ஒரு கண் பிரச்சனை இருக்கிறது என்று நம்முடைய அரசினுடைய வெளியீட்டு சொல்கிறது. அதில் குறிப்பாக 12 லட்சம் பேர், 1.2 மில்லியன் பீப்புள், அவர்களுக்கு முழுக்க பார்வை கிடையாது. உலகத்தில் பார்வையற்றவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு இந்தியா. பெருமைக்குரிய விஷயமா இது இல்லை? அப்படிப்பட்ட நாடு தான் இந்த நாம். அதிலும் குறிப்பாக இந்த பிறவியிலிருந்தே பார்வை சவால் கொண்டவர்கள் என்னை போல இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக இந்தியாவில் இருக்கிறார்கள். அதுக்கு என்ன காரணம் என்றால், உறவில் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த முறை என்று மருத்துவர்கள் ஒத்த கருத்தில் சொல்கிறார்கள். அதில் மாறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் அதுவும் ஒரு காரணமாக இருக்கக்கூடும் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்திலே நம்முடைய சிறப்பு திறனாளி மக்களுக்காக இப்படிப்பட்ட ஒரு செயல் தொடங்கி இருக்கிறது. இந்த 12 லட்சம் பேர் சார்பாகவும் 4.5 கோடி பேர் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த சமூகம் அனைவருக்குமானது, இந்த பிரபஞ்சம் அனைவருக்குமானது. அனைவருக்கும் என்று சொல்லும்போது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து உயிர்களுக்குமானது. இட்ஸ் ஃபார் ஆல் தி ஸ்பீஷீஸ்.
நாம் மட்டும் எக்ஸ்க்ளூசிவ் ஓனர்ஷிப் என்று சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட அந்த சூழலில் இந்த முன்னெடுப்பு என்பது அடுத்த தொடர் இருக்கிறது. நல்ல செய்தி என்னவென்றால், முழு படத்திலும் வழக்கம் போலவே சைக்கோ படத்தில் என்ன செய்தாரோ அதே செயலை மீண்டும் தொடர இருக்கிறார். இந்த படத்திலும் கூட முழுமையான அந்த ஆடியோ டிஸ்கிரிப்ஷன், அதாவது ஒலி வர்ணனை என்று வைத்துக்கொள்ளலாமா, ஒலி வர்ணனை, ஒலி விவரித்தல், அந்த ஒலி விவரித்தல் என்ற ஒன்று நடக்க இருக்கிறது. அப்பொழுதும் நீங்கள் வருவீர்கள். அந்த சூழ்நிலையிலும் நாம் சந்திக்கலாம் நிச்சயமாக. எனவே எனக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் ஒன்று, மீண்டும் அதை சொல்லி முடிக்கிறேன். எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருங்கள். மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணத்தை தேடாதீர்கள். என்னை நீங்கள் கேட்டால், அவர்கள் நம்முடைய சுமையா அருமையாக சொன்னார், தொகுப்பாளினி அருமையாக சொன்னார். என்ன சொன்னார்? உலகத்தின் மிக மகிழ்ச்சியான மனிதர் இவர் என்று சொன்னார். நான் ஏன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று கேட்டீர்கள் என்றால், எந்த காரணமும் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று தான் சொல்வேன். எந்த காரணமும் இல்லை எனக்கு. நான் இப்படி ட்ரெஸ் பண்ணி இப்படிலாம் பெரிய ட்ரெஸ்லாம் போட்டிருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்காங்க. எனக்கு வந்து நம்முடைய நக்கீரன் கோபால் போல, நம்முடைய ராதாரவி போல அற்புதமான தங்கங்கள் மாணிக்கங்கள் அவர்களுடைய அரவணைப்பை நாங்கள் இருக்கிறோம், அதனால் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஸ்ரீலதா என்ற இணையர் வாழ்க்கையில் வந்து என்னுடைய அனைத்தையுமே அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார்கள், அதனால் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆர்வன் வெற்றி இளங்கோ என்ற 6 வயது மகன் இதுவரை கடந்த 5 ஆண்டுகளாக எந்த விதமான மருத்துவமனைக்கும் செல்லாத ஒரு பிள்ளையாக, ஹெல்த்தியஸ்ட் பேபி என்ற முறையிலே எந்த விதமான மருந்துகளும் எடுத்துக்கொள்ளாத பிள்ளையாக இருக்கிறார். அதனால் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இப்படியெல்லாம் இல்லை, இதுவெல்லாம் காரணம் இல்லை. நான் ஏன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்றால், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், அவ்வளவுதான். எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான். அது இங்கே தான் இருக்கிறது. வெளியில் தேடினால் நமக்கு நிச்சயமாக நிறைவு கிடைக்காது, ஏமாற்றம்தான் மிஞ்சும் என்ற காரணத்தினால் நான் தனியாக இருக்கும்பொழுது எப்படி உணர்கிறேன், யாருமே இல்லாமல் நானும் மட்டும் இருக்கும் பொழுது நான் எப்படி உணர்கிறேன் என்றால், ஒரு பேரானந்தத்தை உணர்கிறேன் என்று தான் சொல்வேன். உண்மையை சொல்கிறேன். ஒரு பேரானந்தத்தை, ஒரு மிகப்பெரிய ஒரு களிப்பை, கொண்டாட்டத்தை உணர்கிறேன். அதற்கு காரணம் என்னுடைய வாழ்க்கையை பற்றிய புரிதல் நான் தீர்மானித்து கொண்டது. இது குறிப்பாக என்னுடைய தோழர்களுக்காக நான் இதை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் எந்த காலத்திலையும் அதறியப்பட வேண்டாம், ஊக்கத்தை விட வேண்டாம். நிச்சயமாக நம்முடைய வள்ளுவ பேராசன் எப்பொழுதுமே சொல்வார் அல்லவா, அதாவது நீங்கள் ஊக்கத்தோடு இருந்தால் உங்களுக்கு அட்ரஸ் கேட்டுட்டு வந்து உங்களுக்கு அந்த அந்த நல்ல வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும் என்று சொல்வார். ரைட்? ஆக்கம் அதுனா செல்லும் என்ற அந்த குரலில் சொல்வார். அதுபோல் ஊக்கத்தை பற்றி நிறைய ஊக்கமுடைமை என்ற பெரிய அந்த அதிகாரத்தில் ஊக்கத்தை பற்றி பேசுவார், ஆழ்வினை உடைமை என்று பேசுவார். அதனால் நமக்கு நிறைய வாய்ப்புகள் வரும், வரவில்லை என்றால் நாம் உருவாக்கலாம், அதுக்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ளலாம் என்று நம்முடைய மக்களுக்கு தெரிவித்துக்கொண்டு, நீங்கள் உங்களுடைய அந்த கேள்விகள் மேபி ஒரு கட்டத்தில் கேட்கலான்னு நினைக்கிறேன். இந்த ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் எப்படி நடந்துச்சு, இன்னொன்று தகவல் சொல்லட்டுமா, சுவாரஸ்யமாக இருக்கும் உங்களுக்கு கேட்டிங்கன்னா. இப்போ நீங்கள் கேட்ட அந்த வாய்ஸ் இருக்குல்ல, இது வந்து இந்த எல்லாமே இந்த கடன்னு பேசியிருக்கல, அப்படின்னு வந்துச்சுல்ல, அந்த டிஸ்கிரிப்ஷன் ஏன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்லணும்னா, மியூசிக் போயிட்டு இருக்கு, அதுக்குள்ளே சொல்லி முடிச்சிடணும். முடிக்கலைன்னா அதுக்கப்புறம் அந்த வாய்ஸ், மெயின் வாய்ஸ் போயிட்டுருக்கு இல்லையா, உங்களுக்கான அது ஓவர்லேப் ஆகக்கூடாது. அப்போ அதுக்காக முடிஞ்ச அளவுக்கு அந்த வேகத்தை பண்ணி அதை ரொம்ப சிறப்பாக செஞ்ச நம்முடைய இளவேனில் தம்பி இருக்கா, கமலாம், அவர் தான் ஒலிச்சிற்பி என்று நான் சொல்வேன். ஒலிச்சிற்பி, ஆடியோ என்ஜினியர். இந்த நீங்கள் கேட்ட அந்த ஆடியோவுக்கான நம்ம டபுள் மீனிங் ப்ரொடக்ஷன்ஸ் உடைய ஆடியோ பர்சனாக அவர் தான் வேலை செஞ்சுருக்காரு. தம்பி உனக்கு ஒரு ஹக்கு. ஓகே ஓகே, இல்லை இப்படி திரும்பி இப்படி வரக்கூடாது, ரொம்ப அப்படியே குனிஞ்சு கொடுத்த மாதிரி. ஓகே ரைட், தேங்க்யூ. ஸோ மகிழ்ச்சி இளவேனில். இன்னொரு இதெல்லாமே 29ஆம் தேதி செப்டம்பர் மாதம் எனக்கு கேட்குறாரு, 7 மணிக்கு ஃபோன் பண்ணுறார். அதன் பிறகு அந்த பரிமாற்றம்லாம் வந்து, சரி நான் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக ஒரு வீடியோவும் வாய்ஸ் அனுப்புகிறேன், நீங்கள் அதை கேளுங்க, நீங்கள் கேட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்க சொல்லுங்கள், நம்ம ஒரு 1-2 நாளில் முடிச்சிடலாம், பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நான் என்ன செஞ்சேன்னா, என்னுடைய ஆர்வம், அதை கேட்ட உடனே எனக்கு என்ன ஆர்வம் வந்ததுன்னா, எதுக்கு 1-2 நாள் இப்பயே பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி உடனே என்ன பண்ணேன்னா, என்னோடய வாய்ஸ் ரெக்கார்டர் எடுத்து, நீங்கள் இப்போ கேட்ட வாய்ஸ் வந்து எந்த ஸ்டூடியோலையும் பண்ணாமல் என்னோடய வீட்லேயே பண்ணது. அது என்னுடைய வீட்லேயே, என்னுடைய அந்த பெட்ரூம் அங்கே உட்காந்து நான் பண்ணது. அது என்னோடய வாய்ஸ் ரெக்கார்டரில் அந்த டிஸ்கிரிப்ஷனை இந்த தம்பிக்கு அனுப்பினேன். நான் அனுப்பினது அந்த அந்த ஒரு ஃபார்மேட்டெல்லாம் அவர் எப்படியோ கடன்னு பண்ணி வேலை செஞ்சு முடிச்சிருக்காரு பாருங்கள். அது எவ்வளோ பெரிய டீம் இல்லை, ஸ்டார்டிங் ஃப்ரம் நம்ம அருள்மொழி மாணிக்கம், அதில் சம்மந்தப்பட்ட மற்ற எல்லா கலைஞர்கள், நம்ம இளவேனில் உட்பட அனைத்து கலைஞர்களும் அதற்கு வேலை செஞ்சுருக்காங்க. நான் மட்டும்
நான் குரல் கொடுத்தேன்றது உண்மைதான். அதுக்கப்புறம் அது தொடர்பான எல்லா வேலைகளும் அவங்க தான் அதை சேர்க்கறது, அது ஏதாவது கட் பண்ண வேண்டிய வேலைகள் செய்யுது, எடிட் பண்ணுறது எல்லாமே அவங்க பார்த்தாங்க. அற்புதமாக இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்திருக்கு. இது எனக்கு ஒரு ஆசை என்ன தெரியுமா, ப்ரொடியூசர் கவுன்சிலேருந்து வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் இருக்குது, வேண்டுகோள் இருக்கிறது. ஐ ஹாவ் a request to the producer council particularly right now. என்னவென்றால், இந்த இனிமேல் வரக்கூடிய திரைப்படங்கள் எல்லாம் நிச்சயமாக ஆடியோ டிஸ்கிரிப்ஷன்ஸோடு வர வேண்டும் என்பதற்கான முன்னெடுப்புகளை நீங்கள் தயவு செய்து தொடங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அந்த முன்னெடுப்பு என்பது அரசு வழியாக கூட செய்யலாம். ஒரு உதாரணமாக இந்த தமிழில் டைட்டில்ஸ்லாம் வைக்கிறாங்க இல்லையா, தலைப்புகள் வச்சா சலுகைகள் கொடுக்குறாங்க. அதுபோல் ஆடியோ டிஸ்கிரிப்ஷன்ஸ் வச்சா சில சலுகைகள் கொடுக்கலாம். என்ன சொல்கிறீங்க? சில வரி விலக்குகள் கொடுக்கலாம் அல்லது ஒரு சலுகை கொடுக்கலாம். அப்படி இல்லை, ஒரு கட்டத்தில் இது எங்கே போய் சென்று முடியும் என்றால், இனிமேல் சினிமா வந்து அது ஆடியோ டிஸ்கிரிப்ஷனோட தான் வரும். இதை போய் நீங்கள் பேச சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து சேரணும் அது இல்லையா? நம்ம எப்படி நம்ம சாதாரணமான ஒரு பேசா படம் அந்த சூழ்நிலையிலிருந்து டாக்கீஸ் என்று மாறியது அல்லவா? டாக்கீஸ் வந்துச்சு. இப்போ யாராவது சொல்கிறாங்களா, எப்படி நாங்கள் டாக்கீஸ் பேசுகிறோம் பார்த்தீங்களா, எங்கள் மூவியில் பார்த்தீங்களா எப்படி பேசுகிறோம் பாருங்கள், அப்படி சொல்ல மாட்டாங்க. இது எல்லாருக்கும் தெரியும், சாதாரணமான ஒன்றாக மாறிவிட்டது. அப்படி தான் இதுவும் மாறும் என்று நான் நினைக்கிறேன். ஐ ஹாவ் அ விஷன். ஐ டோன்ட் ஹாவ் ஐசைட், பட் ஐ ஹாவ் விஷன். ஸோ இந்த எப்பொழுதுமே நான் சொல்வேன், என்னுடைய தோழர்களுக்கும் சொல்வேன், யூ மே நாட் ஹாவ் ஐசைட், பட் யூ மஸ்ட் டெஃபினெட்லி ஹாவ் விஷன். நிறைய பேர் நம்முடைய அருள்மொழி மாணிக்கத்தில் இருந்த ஸ்டேட்மெண்ட் நான் சொல்லிட்டு இருந்தேன் நேற்றைக்கு பேசிகிட்டு இருக்கும்போது. அவர் சொன்னார், சார் நீங்கள் வந்து விஷுவலி சேலஞ்ச்டு, எங்களில் சில பேர் விஷன் சேலஞ்சாக இருக்கிறாங்கன்னு. என்ன விஷன் சேலஞ்சு? என்ன விஷன் சேலஞ்சு என்றால், விஷன்னா என்னது? நம்முடைய அகெயின் வள்ளுவட்ட தான் போக வேண்டியிருக்கு, வேறு வழியில். அறிவுடையார் ஆவதறிவார், அறிவிலார் அஃது அறி கல்லாதவர்னா முன்கூட்டியே வரது, அதாவது நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம், இந்த மூன்றை பற்றின தெளிவு இருக்கிறவங்க தான் விஷன்னு சொல்கிறேன். அதுதான் வந்து அறிவுன்னு சொல்கிறேன். அந்த அறிவு தான் நான் விஷன்னு சொல்கிறேன். நான் இப்போ 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் எப்படி இருப்பேங்கிற ஒரு தெளிவு, ஒரு திட்டமிடல் எனக்கு இருக்கா? நிச்சயமாக இருக்குது. ஒரு மாணவர்கிட்ட போய் நீங்கள் கேட்கணும், இன்ஜினியரிங் படிச்சுட்ருக்கீங்க, டாக்டர்ஸ் படிச்சுட்ருக்கீங்க, அட்வொகேட் லாயர் படிச்சுட்ருக்கீங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சுட்ருக்கீங்க. நீங்கள் தம்பி நீங்கள் 3 வருஷத்துக்கு அப்புறம் இப்போவே என்ன பண்ணுறேன்னு தெரியல, 3 வருஷத்துக்கு அப்புறம் கேட்குறீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அந்த சூழலில் நமக்கு விஷன் இருக்கணும். ஸோ இட் இஸ் ஆல் ரைட் டு பி விதவுட் ஐசைட். there's a huge difference between eyesight and vision. ஸோ நாம் எல்லாம் விஷன் இருக்கக்கூடிய மக்கள் என்றால், இந்த முன்னெடுப்பு என்பது ஒரு சாதாரணமான நடைமுறையாக மாற வேண்டும். அதுதான் நிச்சயமாக நாம் வளர்ந்த சமூகமாக இருக்கிறோம் என்பதன் மிகப்பெரிய உச்சபட்சமான அடையாளம் என்று சொல்லிக்கொண்டு, இந்த வாய்ப்பிற்கு மிக மிக மகிழ்ச்சி. சில விழாக்களுக்கு செல்லும்பொழுது, இப்போ நான் இங்கே இருக்கிற போது எனக்கு என்னமோ ஒரு சாதாரண, நான் ஒரு பேச்சாளன் தான், எப்பொழுதுமே பல இடங்களுக்கு அழைக்கப்படுகிற பேச்சாளன் தான். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் என்னுடைய வாழ்வாதாரமே அதை நம்பி தான் இருக்கிறது. ஆனால் சில விழாக்களுக்கு சொல்லும்பொழுது ஏதோ, இப்போ நான் என்னோடய வீட்டில் இருந்தால் அப்படி ஸ்ரீலதா என் கூட இருக்காங்க, ஆர்வன் இருக்கு, அப்படி இருக்கும்போது எப்படி இருக்குமோ, என்னுடைய பிரதர் இன் லா வந்திருக்கார் ரவிச்சந்திரன். இப்போ நாங்கள்லாம் எப்படி தனியாக இருந்தால் எப்படி இருப்போமோ, அதை வீட்டில் இருந்தால் எப்படி இருப்போமோ, அதே உணர்வு எனக்கு இங்கே இருக்குது. உண்மையே சொல்கிறேன், ரைட்? ஏன் இருக்குன்னா, முதல்ல வந்த உடனே பாருங்கள், 2 அன்பு நெஞ்சங்கள் அவங்களுடைய அரவணைப்பு முதல்ல ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கோபாலன்னாக இருக்கட்டும், ராதாரவி அப்பாவாக இருக்கட்டும், அங்கே ஆரம்பிச்சிருச்சு. அதன் பிறகு நம்ம அருள்மொழி மாணிக்கம் ரிசீவ் பண்ண விதமாக இருக்கட்டும், அவருடைய அந்த இப்போ இங்கே இருக்கிற எல்லா நெஞ்சங்களையும் என்னால் பார்க்க முடிகிறது. உண்மையை சொல்கிறேன். நீங்கள் அந்த காட்டக்கூடிய அமைதியின் மூலமாக உங்களுடைய முகங்களை என்னால் தரிசிக்க முடிகிறது என்று நினைக்கிறேன் நான். அது போதும் இல்லையா? இப்போது நீங்கள் ஃபிசிக்கலாக பார்க்கும்போது யூ மே பி ப்ரெஜுடிஸ்ட். என்ன ஆள் ஒரு மாதிரி குள்ளமாக இருக்கான், ஆள் ரொம்ப கருப்பாக இருக்கானே, இப்படிலாம் நினைப்பாங்க மக்கள் இல்லையா? இல்லைன்னா என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம சினிமாவில் கூட சொல்லுவாங்கள்ல, வெள்ளையாக இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, இங்கேருந்து ஆரம்பிக்குது. இது பார்க்கறதுனால இருக்கிற கோளாறு இருக்குல்ல, அது மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது, இவன் ஒன்றும் சரிப்பட மாட்டான் போல் இருக்க. அவர் சாதாரணமாக மூஞ்சி அப்படி தான் இருந்திருக்கும் இல்லை? அப்போது ஃபேஸ் இஸ் an index ஆஃப் மைண்ட் என்பது எவ்வளோ தூரம் சரி என்றால், சில சமயங்களில் சரி இருக்காது. ஃபேஸ் cannot be the index ஆஃப் மைண்ட். அதனால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நீங்கள் இந்த பார்வை சவால் கொண்ட மனிதர்களுக்கு பரிதாபம் காட்டாமல், அவர்களுக்கான சம வாய்ப்புகளை கல்வி தளத்திலும், வேலை வாய்ப்பு தளத்திலும், சமூக வாழ்க்கை தளத்திலும், ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு பில்டிங் கட்டுறோம்,
கட்டும்போது அங்கே ஒரு ரேம்ப் வச்சு நீங்கள் கட்டினா என்ன அதனால் பிரச்சனை வந்துட போகுது. பெரிய செலவு கிடையாது அது. இந்த வீல் சேர் எனேபிள்டாக இருக்கக்கூடியவங்க வரும்போது அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். அதே மாதிரி லிஃப்ட் எலிவேட்டர்ஸ்ன்னு சொல்லப்படுகிற அந்த லிஃப்ட்டில் நீங்கள் வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் வைக்கலாம் இல்லையா? இப்போ இதெல்லாம் நம்ம ஐம் சாரி டு சே சில அரசு கட்டடங்களில் கூட செல்லும் பொழுது அந்த வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் இல்லாத லிஃப்ட் நான் பார்த்துருக்கேன். யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் அப்படி இருந்துச்சு. நான் வேலை செய்யும்பொழுது ஐ வாஸ் அன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வித் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ். அப்போது அந்த நேரத்தில் அப்படிலாம் இருந்துச்சு. நான் சொல்லி அதை ரிக்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் தயவு செஞ்சு வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் வைங்க அப்படின்னு சொல்லி. அப்போது இது எங்கே தொடங்குச்சு தெரியுமா? நீங்கள் இப்போ கூட பார்க்கலாம், டெலிஃபோனில் வந்து எப்பவுமே 5க்கு ஒரு புள்ளி வச்சுருப்பாங்க. உங்களுடைய டெலிஃபோன் எங்கெல்லாம் கீஸ் வச்சுருக்கோ அங்கெல்லாம் 5க்கு. அதே மாதிரி நம்ம கம்ப்யூட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா JF இந்த லெட்டர்ஸில் ஒரு குறியீடு இருக்கும், கவனிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் விஷுவலி சேலஞ்சுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க தனியாக வேலை செய்யும்போது இதுதான் J, இந்த J இப்படி கை வச்சுட்டா அதுக்கப்புறம் ASDF இருக்குது, இந்த சைடில் JKL செமிகோலன் அப்படிங்கிறது இருக்குங்கிற மாதிரி வச்சு பண்ணலாம். அதனால் தயவுசெய்து பரிதாபத்தை காட்டாமல், we don't want your sympathy, we want your compassion, we want your admiration, we want your support. சப்போர்ட் நிச்சயமாக இருக்கணும். சப்போர்ட் கொடுக்குறதுக்கு கூடாதுன்னு சொல்லலையே, தேவையான இடத்துல. இப்போ நான் மேடைக்கு வந்தேன், அப்படியே வந்து நம்ம சிபி அழகாக கூட வந்தார், நண்பர்கள் கூட வந்தாங்க. யாரும் வராதிங்க நானே போகிறேன் அப்படி நான் சொல்ல முடியும்? இல்லை, அங்கே சப்போர்ட் தேவை. சப்போர்ட் இருக்க வேண்டியது அவசியம். எல்லாருக்குமே எல்லா கட்டத்துலையுமே சப்போர்ட் ஏதாவது ஒரு வகையில் தேவைப்படுது தானே. இஸ் தேர் எனிபடி ஹூ கேன் கிளைம் டு பி லிவிங் திஸ் லைஃப் விதவுட் எனி ஒன் சப்போர்ட்? Is there anyone in the world? Can somebody vouch for it? எனக்கு சப்போர்ட் யாருமே தேவையில்லைங்க, நான் எல்லா விதத்துலையுமே நான் இண்டிபெண்ட் என்கிற வார்த்தையே கொஞ்சம் விவகாரமான வார்த்தை தானே. யார் இண்டிபெண்ட்? ஹூ இஸ் இண்டிபெண்ட் என்பது. எனவே நான் சொல்ல விரும்புகிற செய்தி, பரிதாபம் இல்லாமல் வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டி விதவுட் ப்ரெஜுடிஸ், காழ்ப்புணர்ச்சியற்ற வாய்ப்புகள். அந்த முன்னெடுப்பாகத்தான் நம்முடைய பொன்னான அந்த மனிதர் அருள்மொழி மாணிக்கத்தினுடைய டபுள் மீனிங் ப்ரொடக்ஷன்ஸ் செய்திருக்கிறார்கள். வாழ்த்துக்கள், வாழ்க வளர்க. நிச்சயமாக இந்த முயற்சி தொடரட்டும். அதுபோல் நானும் சீக்கிரத்தில் இந்த உங்களுடைய படத்தில் பாடணும்னு சொல்லிட்டு இல்லை நான் ஏன் சொல்கிறேன்னா, திரும்பவும் சொல்கிறேன், எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு திரைப்பட பாடல்களை தான் அதிகமாக பாடிக்கொண்டிருக்கிறேன் மேடைகளில் எல்லாம். நம்முடைய ஆர்ஆரினுடைய அந்த பூவே செம்பூவே உன் வாசம் வரும் வாசல் உன் வாசல் உன் பூங்காவனம், நல்லா இருக்கா? அது அப்படிப்பட்ட பாடல்கள்லாம் பாடுறேன். உன்னால் முடியும் தம்பி தம்பி, அந்த மாதிரி பாடலாம் பாடுறேன். ஆனால் ரொம்ப சீக்கிரத்தில் எனக்கு ஆசையாக இருக்குது, நான் பாடின பாட்டை ஒன்று பாடணும்னு என்னுடைய இளைஞர்களுக்காக, ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. விடை பெற்றுக்கொள்கிறேன். இந்த படத்தில் முக்கியமான செய்தி என்ன, தமிழ் திரைப்படங்கள், நிறைய படங்கள் சிறப்பு திறனாளிகளை, பார்வை சவால் கொண்ட மக்களை எல்லாம் காட்டியிருக்கிறார்கள். அதில் சில படங்கள் தான் அவர்களை தன்மானம் மிக்கவர்களாகவும், பரிதாபத்திலிருந்து அப்பாற்பட்டவர்களாகவும், தனித்து இயங்கக்கூடிய மக்களாகவும், அது மட்டுமல்லாமல் அவர்கள் மற்றவர்களுக்கும் கூட உதவிக்கரத்தை நீட்டி உதவி செய்து மக்களுக்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பனவற்றையெல்லாம் பதிய வைத்திருக்கிற சில படங்கள் தான் உண்டு. வருத்தத்தோடு சொல்லிக்கொள்கிறேன். அந்த சில படங்களில் சைக்கோவும் ஒன்று என்று நான் சொல்லுவேன். நிச்சயமாக இங்கே கைத்தட்டலாம் என்னெல்லாம். ஏன்னா அது நடித்திருந்த நடிகரும் சரி, நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் என்று சொன்னால் அவருடைய அந்த தோற்றமும் சரி, பார்க்கும்போது ராஜபார்வையில் எப்படி கமல்ஹாசனை காட்டியிருப்பாங்க இல்லையா? அப்போ அந்த அந்த நேரத்தில் நான் சும்மா ஏதோ ஒரு இடத்துல கண்ணாடி போட்டிருந்தா கூட ராஜபார்வையா அப்படின்வாங்க. அப்போது அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பதிவு. ஏனென்றால் மக்களுக்கு நீங்கள் சென்று சேர்க்கக்கூடிய செய்திகள் என்பது மக்களுடைய அறிவில் சப்கான்ஷியஸ் மைண்ட் அதில் சென்று சேர்கிறது. அப்போ பார்வை சவால் கொண்டவர்கள் என்றால் அவர்களுக்கு என்ன வேணும்? சப்போர்ட் வேணும், சிம்பத்தி வேண்டாம். ரைட்? பேஷன் இருக்கணும், கம்பேஷன் இருக்கணும். ஆனால் தேவையில்லாத அந்த காண்டிசெண்டிங் ஆட்டிடியூட் என்று சொல்வோம், அது வேண்டாம். பேட்ரனைசிங் ஆட்டிடியூட், அது வேண்டாம் என்பது தான் இங்கு சிறப்பு. மகிழ்ச்சி. சிபி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அருள்மொழி மாணிக்கம், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தி என்டையர் மாயோன் டீம், ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆல் த கோஆர்டினேட்டர்ஸ், இந்த தொகுப்பாளினி உட்பட அனைவருக்கும் நம்முடைய ஒன்றிணைந்த ஒரு பெரிய கரவொலியை கொடுக்கலாம் மகிழ்ச்சியோடு.
நான் ஸ்பான்டேனியஸாக தான் பேசினேன், எந்த தயாரிப்பும் இல்லாமல். அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டை பற்றி சொன்னீங்க இல்லையா, அந்த 3500 பாடல்களை மனப்பாடமாக பாடுகிறேன் என்பதை டெஸ்ட் பண்ணி கின்னஸில் ரெக்கார்டில் 2011 வந்துச்சு அது. அப்போ எனக்கு தோணுச்சு 3500 சாங்ஸ் மெமரைஸ் பண்ணிட்டோம், இந்த ஒன்று நினச்சி பாடுற மெமரைஸ் பண்ணுறத பெரிய விஷயம், உட்காந்து பண்ணிவிடுவோன்ட்டு தான் நேற்றுக்கு உட்காந்து தான் அந்த பாட்டை மெமரைஸ் பண்ணி அதை பாடி இங்கே காட்டினேன் நான். மகிழ்ச்சி, ஆதரவிற்கு நன்றி. ஐ லவ் யூ ஆல் அன்கண்டிஷ்னலி. நிபந்தனையற்ற அன்பு உங்கள் மீது எப்பொழுதுமே எனக்கு உண்டு, அதே நானும் எதிர்பார்க்கிறேன். நிச்சயமாக இந்த சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது, நல்ல சமூகமாக, இளைஞர்களுக்கு ஏற்ற சமூகமாக, ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் விதைக்கப்படுகிற சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. நான் சொன்ன அந்த ரேம்ப், அந்த லிஃப்ட், ஆடியோ சிஸ்டம், இதெல்லாம் நீங்கள் உங்கள் இடத்துல என்ன செய்ய முடியுமோ, மேக்ஸிமம் பாசிபிள் என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்வதற்கான எத்தனிப்புகளை கூட நீங்கள் எடுக்கலாம். மகிழ்ச்சி. ஐ லவ் யூ அன்கண்டிஷ்னலி. தேங்க்யூ.